இந்த டிசீஸை தாண்டி இந்த ஆங்கர் வார்ம், லைஸ், ஆங்கர் பில்லட் வந்து அதிக புரோட்டீன் கண்டென்ட் இருக்கிறது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது உங்க கருத்து? மிதந்ததுக்கு அப்புறம் தான் அது உடம்பு சரியில்லைன்றது. அது வந்து லேக் ஆஃப் அவேர்னஸ். ஹாபி அதை வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு சாரே. அரை மணி நேரம் ஆச்சு சாரே. சாரி. இந்த 18-1 காம்பினேஷன் எங்களோட கஸ்டமர் பேஸ் இருக்கு, வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அந்த குரூப்ல யூஸ் பண்றவங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராப்ளம் வரது கிடையாது. இதையும் தாண்டி ப்ராப்ளம் வராம இருக்காதுன்னு சொல்ல வரலாம். அது மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ண அந்த காம்பினேஷன் கொடுக்கும்போது அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பேசிக் மெடிசன். இந்த மெடிசன் வந்து எல்லா ஃபிஷ்ஷுக்குமே காமன் தான். நாங்கள் வந்து ஏகப்பட்ட மெடிசன்ஸ்லாம் வச்சுக்கல. மொத்தமே இருக்கிற ப்ராடக்ட்டே வந்து ஒரு 15 ப்ராடக்ட்ல தான் இருக்கும். 18-1, 16-1 அந்த வீக்லி ஒன்ஸ் அந்த மெடிசன் சொன்னீங்க, டிவார்ம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து இஎன்பிஆர் செப்பரேட்டா வரும். சிஎல்ங்கிற இன்னொரு மெடிசன் வரும். சிஎல்ங்கிறது வந்து கிளவுடினஸ், பாப்பை, கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் அதுக்கெல்லாம் கொடுப்போம். இந்த டிசீஸை தாண்டி இந்த ஆங்கர் வார்ம், லைஸ், ஆங்கர் வார்ம், லைஸுக்கும் இதுவே போதும். இந்த வீக்லி ஒன்ஸ் இதுவே போதும். ஃபிஷ்ஷுக்குள்ள மெடிசன்ஸை வந்து நம்ம நம்ம போடுவோம். அந்த ஆங்கர் வார்மை பொறுத்த வரைக்கும் வீக்லி ஒன்ஸ் எல்லாம் போடக்கூடாது. ஆங்கர் வார்முக்கு மினிமம் 9 days ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஆங்கர் வார்ம் வியாதி அப்படின்னா அந்த வியாதியை பத்தி கொஞ்சம் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுனா தான் அந்த வியாதியை குணப்படுத்த முடியும். ஒரு ஃபிஷ்ஷுக்கு ஆங்கர் வார்ம் வந்துருச்சு அப்படின்னா ஃபீமேல் ஆங்கர் வார்ம்ல மேல் ஆங்கர் வார்ம் இருக்கும், ஃபீமேல் ஆங்கர் வார்ம் இருக்கும். ஃபிஷ்ஷை அட்டாக் பண்றது ஃபீமேல் ஆங்கர் வார்ம் மட்டும்தான், மேல் கிடையாது. மேல் என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த ப்ரீடிங் ப்ராசஸ் முடிஞ்சோன்னா அது அவுட் ஆயிடும். ஃபீமேல் தான் என்ன பண்ணும், பாடியில இன்ஜெக்ட் பண்ணி ரத்தத்தை குடிச்சு அதோட உடம்புல முட்டைப்பையில அந்த ஆங்கர் வார்மோட குட்டிகள் உருவாக்கிட்டு இருக்கும். அந்த முட்டைப்பை 2 வி ஷேப்ல தண்ணியில் ஆடிக்கிட்டே இருக்கும். ரைட்டா? இது நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாவே இந்த வீடியோல சொல்றேன். இந்த முட்டைப்பைக்குல வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 முட்டை இருக்கும். 2 பேக்கெட் இருக்கும், இப்படி வி ஷேப்ல இருக்கும். அந்த ஆங்கர் வார்மோட மண்டை வந்து நங்கூர மாதிரி இருக்கும். அதனாலதான் அதுக்கு பேரு ஆங்கர் வார்ம். அந்த மண்டை வந்து தோலுக்கு கீழே இருந்து சதையில இருந்து ரத்தத்தை எடுத்து குடிச்சு அது வளர்ந்துட்டு இருக்கும். ரைட்டா? இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஆங்கர் வார்ம், ஃபீமேல் ஆங்கர் வார்மோட எக் நல்லா மெச்சூர் ஆயிடுச்சுன்னா ஃபீமேல் இறந்துடும். ஃபீமேலை நம்ம கொல்லணும்னு அவசியமே இல்லை. டைரக்டா என்ன ஆயிடும், ஃபீமேல் இறந்துடும். ஃபீமேல் இறந்து போறதுக்கு முன்னாடி அதுல இருக்கக்கூடிய குட்டி ஆங்கர் வார்ம்னா அதுல இருந்து பஸ்ட் அவுட் ஆகி வந்துடும். இதெல்லாம் நம்மளால கண்ணுல பார்க்க முடியாது. இந்த பிறந்த குட்டிங்க இருக்குல்ல, அதுக்கு சாப்பாடு வேணும்ல, டக்குன்னு மீனோட உடம்புல எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு அங்கிருந்து ரத்தத்தை குடிச்ச ஆரம்பிச்சு அது அப்படியே அங்க வளர ஆரம்பிக்கும். ரைட்டா? இந்த ஆங்கர் வார்ம் இதுதான் எல்லா ஃபிஷ்லையும் காமனாக நடக்கக்கூடிய ப்ராசஸ். இந்த மாதிரி ஆங்கர் வார்ம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல தொட்டியில கல் எல்லாத்தையும் எடுத்துடணும். ஏன் கல் எடுக்கணும் அப்படின்னா அந்த கல்லுலேயே சில முட்டைகள்லாம் விழுந்திருக்கலாம். நம்ம கல்லோட வச்சு நம்ம மருந்து போட்டோம்னு வச்சுக்கேன், அந்த மருந்து வந்து நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும், தொட்டியை முதல்ல டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணணும். கல்லை எடுத்துட்டு தொட்டியை நல்லா சுடுதண்ணியை வச்சு தொடச்சிடணும். ஓகே, தொடச்சிட்டோம் அப்படின்னா இந்த கிளாஸ் பேஸ்ட்ல எங்கேயாவது ஒட்டிட்டு இருந்தா கூட அந்த ஆங்கர் வார்மோட எக் என்ன ஆயிடும், இறந்து போயிடும். அதுக்கப்புறம் ஃபில்டர் ஸ்பாஞ்ச் எடுக்கணும், அதையும் ஹாட் வாட்டர்ல கிளீன் பண்ணணும். அதுல ஏதாவது இருந்தாலும் அதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம வாட்டரை சேஞ்ச் பண்றோம். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஆங்கர் வார்ம்ங்கிறது மீனோட உடம்புல மட்டும்தான் இருக்கு. டேங்கை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணியாச்சு, கீழே கல்லு கிடையாது, ஸ்பாஞ்சு என்ன பண்ணியாச்சு, ட்ரீட் பண்ண முடியாது தானே? அதே டேங்க்ல பண்ணலாமே. இல்ல டேங்க்ல இருக்கிறத க்ளீன் பண்ணிட்டோம், உடம்புல இருக்கிறது திருப்பி அந்த உடம்புல இருக்கிறது மட்டும் தானே இப்ப பாராசைட்ஸ், வேற எங்கேயும் கிடையாது. இல்ல அது பஸ்ட் அவுட் ஆகும். நீங்க குட்டிங்களா பஸ்ட் அவுட் ஆனா எங்க வரப்போகுது, டேங்க்ல தானே வரப்போகுது. இப்போ மெடிசன் போடுறோம். மெடிசன் போடும்போது என்ன ஆகணும், ஃபர்ஸ்ட் டே கொடுக்குறோம், செகண்ட் டே கொடுக்குறோம். ஓரளவுக்கு டாலரன்ஸ் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குட்டிகள்லாம் என்ன பண்ணணும், அந்த மருந்தோட பவர்ல இறந்துரும். சிலது முளைக்கிற ஸ்டேஜ்ல இருக்கும். நம்ம என்ன பண்ணோம், 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து 25% பாட்டம்ல இருந்து வாட்டர் எடுக்கிறோம். எடுக்கும்போது என்ன ஆகும், பாதி மெடிசன் பார்த்துக்கும், பாதி நம்ம வாட்டர் சேஞ்சில் குறைச்சிட்டு இருக்கோம். 3 days ஆச்சுன்னா மறுபடியும் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி அடுத்த ட்ரீட்மெண்ட் 3 நாள், அடுத்து 3 நாள் ட்ரீட்மெண்ட், இப்படி 9 நாள் கொடுத்தா டோட்டலாக கியூர் ஆயிடும். இது எல்லா ஃபிஷ்ஷுக்கும் காமன், கோல்டா இருந்தாலும் சரி, மாலி, கப்பி. மேக்ஸிமம் கோல்டு கார்ப் அதுதான். ஏன் கோல்டு கார்ப்புக்குலாம் வருது தெரியுமா? ஏன் சொல்லுங்க. எந்த மீன்ல சதைப்பற்று அதிகமா இருக்கோ அந்த மீனை தான் ஆங்கர் வார்ம் தாக்கும். இன்னைக்கே நான் போற சதையை குறைக்கிறேன். சதை ஏஞ்சலுக்குலாம் ஆங்கர் வார்ம் வராது, டிஸ்கஸ்க்குலாம் அந்த அளவுக்கு வராது. கோய் கார்ப்புக்கு வரும், கோல்டுக்கு வரும், மாலிக்கு வரும். ரொம்ப காமெடியா பேசுறாரு தம்பி. அப்படிலாம் பேசுறேன், பெரியவங்க இருக்கிறப்ப அப்படி பேசுவாங்களா? ஓகே, இல்ல போல இருக்க, உங்களதான் சொன்னேன். ஓகே, சோ ஆங்கர் வார்ம் லைஸுக்கும் இதே ப்ராசஸ் தான். லைஸுங்கிறது ஒட்டுண்ணி, இது வந்து ஆங்கர் நங்கூர புழு, அவ்வளவுதான் வித்தியாசம் ரெண்டுக்கும். அந்த மெடிசன் சொல்லிட்டீங்களா ரெட் கலர்ல? இது வந்து ஃபுட்.
இது வந்து ஹைப்ரோன்னு ஒரு ஃபுட். இது வந்து ஸ்லோ சிங்கிங் ஃபுட். ஆமா, ரெடி பண்றதுல ரீபேக்கிங் பண்ற ஃபுட். இந்த ஃபுட் எப்படின்னா ஆமா பேக் பண்றது. இந்த ஃபுட் எதுக்குன்னா மெயினா வந்து கோல்டு ஃபிஷ்க்கு சிக்லிட்ஸ்க்குலாம் இது ரெக்கமெண்ட் பண்றோம். கோல்டு ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அது வந்து நார்மலா ஃப்ளோட்டிங் பெல்லட்ஸ் கொடுப்பாங்க. அது தண்ணிக்கு மேல வந்து ஃபுட் எடுக்கும்போது என்ன பண்ணும், கொஞ்சம் ஏரையும் எடுத்துரும். இந்த கோல்டு ஃபிஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விம் பிளாடருக்கும் ஃப்ளவரான்ல இருக்கக்கூடிய ஸ்விம் பிளாடருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அது ரொம்ப டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னா கோல்டு ஃபிஷ்ஷோட ஸ்விம் பிளாடர் வந்து வாயோட கனெக்ட் ஆயிருக்கும். இப்படி காத்து கொஞ்சம் எடுத்ததுன்னா என்ன ஆகும், டைரக்டா ஸ்விம் பிளாடருக்குள்ள காத்து போகும். சரியா, ஃபைசோக்ளிஸ்டஸ் அப்படிம்பாங்க, ஃபைசோஸ்டோமஸ் அப்படிம்பாங்க. கோல்டு ஃபிஷ்ல இருக்குது ஃபைசோஸ்டோமஸ். டெக்னிக்கல் வேண்டாம், ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். என்ன பண்ணும், கோல்டுக்கு காத்து அதிகமா எடுக்கிறதுனால அது என்ன ஸ்விம் பிளாடர் டைரக்டா போயிட்டு அடிக்கடி ப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்ன பண்ணணும்னா சிங்கிங் பெல்லட்ஸ் கொடுக்கறது நல்லது. கோல்டு, கொய்கார்ப் இந்த மாதிரி ஃபிஷஸ்க்கு எல்லாத்துக்கும். ஃப்ளவரான சொன்னீங்க இது சிங்கிங், ஸ்லோ சிங்கிங். இப்போ ஃப்ளவரானோட ஸ்விம் பிளாடர் பார்த்தா ஃபைசோக்ளிஸ்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து செப்பரேட்டா ஒரு பேக் மாதிரி தனியா இருக்கும். இது ஃப்ளவரான் மேல வந்து யார் எடுத்தாலும் டைரக்டா ஸ்விம் பிளாடருக்கு போகாது. ஆனா கோல்டு ஃபிஷ், கொய்கார்ப்லாம் டைரக்டா ஸ்விம் பிளாடருக்கு போகும். அதனாலதான் ஃப்ளோட்டிங் பெல்லட்ஸ் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த ஃபுட்டை ரெக்கமெண்ட் பண்றேன். அவ்வளோ இதுக்குள்ள அந்த கான்செப்ட். ஸோ மோஸ்ட்லி மெடிசின்ஸுங்கிறது இவ்வளவுதான். இதை தாண்டி ஓகே, பில்லட் வந்து அதிக புரோட்டீன் கண்டென்ட் இருக்கிறது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது உங்க கருத்து? கொடுக்க கூடாதுங்கிறது கிடையாது, ஏஜை பொறுத்து தான் மாறும். ஒரு வளர்ற பருவத்துல கண்டிப்பா புரதச்சத்து அதிகமா கொடுக்கணும். அது எல்லா உயிரினத்துக்கும் சமம். குழந்தைங்க சின்ன வயசுல இருக்கும்போது என்ன பண்றாங்க, நல்ல புரதச்சத்து உள்ள உணவாக தான் கொடுக்குறாங்க. அதே குழந்தை வளர்ந்து 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 70 வயசு ஆச்சுன்னா புரதச்சத்தை கொடுத்துட்டு ஃபைபர் அதிகப்படுத்துறாங்க. இது மனுஷனுக்கு ஒண்ணுதான், மாட்டுக்கு ஒண்ணுதான், நாய்க்கு ஒண்ணுதான், மீனுக்கு ஒண்ணுதான். குறைச்சிக்கிட்டே இருக்கேன், முடியலையே. ஓகே சார், எனக்கு இருக்கிற டவுட் அவ்வளோதான். ஸோ ஹாபியஸ்ட்டுக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஃப்ளவரானை பொறுத்த வரைக்கும் இது எந்த ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, நாங்கள் வந்து ஃப்ளவரானை பற்றி டீல் பண்ணுறதுனால தான் நிறைய ஃப்ளவரான் வாயில், ஃபிஷ்னாலே ஃப்ளவரான் தான் வாயில் வருது. ஸோ எல்லா ஃபிஷ்ஷுக்குமே காமன் தான். நீங்கள் கிளாஸ் டேங்கில் வளர்க்குறீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷுக்கு அடிக்கடி நோய் வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அந்த நோய் வர்றதுக்கான காரணங்கள், அதை எப்படி தடுக்கணுங்கிற முறை தெரிஞ்சால் தான் கண்டிப்பாக உங்களால் மீன் வளர்க்க முடியும். இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ லட்சம் ரூபா கொடுத்து மீன் வாங்கினாலும் சரி அடிக்கடி சிக்னஸ் வந்துட்டே இருக்கும். நல்ல ஹாபியஸ்டாக இருக்கிறவங்க என்னன்னா வியாதி வர்றதை கண்டுபிடிக்க கற்றுக்கணும். ஆரம்ப கட்டத்திலேயே உடனே மருந்து போட்டு அதை சரி பண்ண பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு வியாதி வராமல் தடுக்க பார்க்கணும். இது பண்ணாலே ஹாபி சூப்பரா இருக்கும். வந்து மீன் மிதந்ததுக்கு அப்புறம் தான் அது உடம்பு சரியில்லைன்றது. அது வந்து லேக் ஆஃப் அவேர்னஸ். ஹாபியஸ்டுக்கு வந்து மீன் வளர்க்கறது, அவங்க தொட்டி வாங்குறதுல ஆர்வம் காட்டுவாங்க, மீனை வாங்குறதுல ஆர்வம் காட்டுவாங்க, ஸ்டாண்டு, டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ஆர்வம் காட்டுவாங்க. ஆனா ஹெல்த்ங்கிறது என்ன பண்ணிடுவாங்க, டோட்டலா மீன் வளர்க்குறவங்களா இருக்காங்க. அதுவும் இருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளோட நாலேஜை இன்க்ரீஸ் பண்றதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. சில பேர் கேட்பாங்க, நாங்கள் மெடிசின்ஸ் வந்து 500 இருக்கு, 400 இருக்கு, நான் மீனே வந்து 600 ரூபாய்க்கு தான் வாங்கினேன், மருந்து வந்து 600 ரூபாய்க்கு வாங்கணுமா? ஆமா சார். காஸ்ட் மொத்தமா எவ்வளவு ஆகும்? காஸ்ட் வந்து 18 வந்து ஒரு செட்டோட காஸ்ட் வந்து 900 rupees வரும். ஷிப்பிங் வந்து செப்பரேட்டா வரும். கொரியர் சார்ஜிங்கிறது வேரி ஆகிட்டே இருக்கும், ஏரியா டு ஏரியா, வெயிட்டுக்கு வெயிட் மாறும். அதே மாதிரி 6-in-1 ENPR காம்பினேஷன் வந்து 800 rupees வரும். சிஎல்லும் அதே காம்பினேஷன் வரும். இது இல்லாம சிஎன்என்ங்கிறது செப்பரேட்டா கொடுப்போம், சிரிஞ்சு வித் நீடிலோட கொடுக்குறது. சொல்ற பேர்லாம் தெரியல. ஓகே, ஜெனரலா அந்த 6-in-1 தவிர ரெகுலரா யூஸ் பண்ண வேண்டியது எவ்வளவு காஸ்ட் ஆகும்? ஜெனரல் மெடிசன் வந்து பார்த்தா 250 rupees வரும். வீக்லி ஒன்ஸ் போடுறோம். நீங்க 18-1 சொன்னீங்க, அப்புறம் வீக்லி ஒன்ஸ் சொன்னீங்க. அது ரெண்டு சேர்த்து காஸ்ட் எவ்வளவு? 18-1 வந்து 900 rupees வரும், 16-1 வந்து 800 வரும். அவ்வளோதான், ரெண்டே செட்டு தான். ஓகே, அதுக்கப்புறம் டிவார்மிங்லாம் இதுலேயே வந்துடும். இதுலேயே வந்துடும், இது செப்பரேட்டாக கிடையாது. டிவார்மிங் மட்டும் தனியாக வேணும்னா 350 rupees. அது வந்து இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிற இந்த வருஷத்துல சொல்ற பிரைஸ். இதை பார்த்துட்டு 2 வருஷம் கழிச்சு கூட கேட்கலாம், என்ன 3 வீடியோல 350 சொன்னீங்க. கண்டிப்பா இருக்கும், நிறைய வீடியோஸ்லாம் போடுவீங்க. ஏன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் 50 ரூபான்னு சொல்லிட்டு அது 3 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்துட்டு அந்த ப்ராடக்டோட ரேட் 50 ரூபா சொல்லியிருந்தீங்களா அப்படின்னு கேட்டவங்களே. ஆமா, பிரைஸ் இஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச். வியாதியை பத்தி தெரிஞ்சுட்டாதான் மீன் வளர்க்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வியாதியை பத்தி தெரிஞ்சுக்காதனாலதான் நிறைய வியாதி வந்து மீன் இறந்து போகுது. உச்சக்கட்டத்துல போனா எவ்வளவு காஸ்ட்லி மெடிசன் இருந்தாலும் காப்பாற்ற முடியாது. அதே மாதிரி சார், இந்த கண்ணாபின்னா மெடிசன் இருக்கு பாத்தீங்களா? கண்ணாபின்னா மெடிசனா? அது மிஸ்டர் ப்ளூ, மிஸ்டர் கிரீன், என்னென்னமோ இருக்கு. இதை போட்டா இது சரியாயிடுமா, நான் போட்டேன் சரியாகல அப்படின்னு என்கிட்ட வராங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த மிஸ்டர் ப்ளூவோ மிஸ்டர் கிரீனோ அந்த மருந்து குட்டி வளரும்னு சொல்லி வீட்டுக்கிட்ட ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க, அதுக்கு நான் என்ன சொல்றது, நீங்க சொல்லுங்க. அதாவது எப்படி சொல்றதுன்னா, இப்போ தலை வலிக்குதுன்னு
நீங்கள் போகிறீங்க மெடிக்கல் ஷாப்புக்கு, அந்த மெடிக்கல் ஷாப்பில் வந்து ஒரு டேப்லெட்டை கொடுக்குறாங்க. அந்த டேப்லெட்டை போட்டோன்னா உங்களுக்கு தலைவலி சரியாயிடுச்சு. ஓகே, மறுபடியும் 2 நாளுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் மீட் பண்ணி எனக்கு தலைவலிக்கு இது சாரதி அப்படிங்கிறேன். நான் வந்து மெடிக்கல் ஷாப் போனேன், எனக்கு இந்த மருந்து தான் கொடுத்தாங்க, இதை போடுங்கன்னு எனக்கு கொடுக்குறீங்க. அந்த மருந்தை போடுறேன், 2 நாள் போடுறேன், 3 நாள் போடுறேன், எனக்கு தலைவலி சரியாகலை. ரைட்டா, நான் வந்து சொல்கிறேன் என்ன சார் கொடுத்த மருந்து கொடுத்த சரியாகலை அப்படிங்கிறேன். அந்த பர்டிகுலர் மெடிசன் அந்த பர்டிகுலர் வியாதிக்கு மேட்ச் ஆகி அது குணப்படுத்திருக்கு. எனக்கு வந்திருக்க தலைவலிங்கிறது ஒன் ஆஃப் த அறிகுறி தான். அதே மாதிரி எனக்கு வேலை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீ சொல்லும் போது 4 பேருக்கு கொடுத்தா 4 பேருக்கு குணமாயிருக்கு, உங்களுக்கு இது குணமாயிருக்கு சொல்லலாம். அது பேஸ்ட் ஆன் த ஹோப். ஆனால் அது கியூர் ஆகும் ஆகாதுங்கிறது அந்த வியாதியோட தன்மையை பொறுத்து மாறும். இப்போ சுனியில் ஆன்டி ஃபங்கஸ் போடுறாங்க, ஆன்டி மிஸ்டர் ஒயிட் போடுறாங்க, மிஸ்டர் எல்லோ போடுறாங்க. அது அவங்களோட ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ். அது தப்புன்னு சொல்ல முடியாது. அந்த மருந்து வேலை பார்க்கலன்றதே தெரியாம தான் நிறைய பேர் போடுறாங்க. ஆனால் அந்த மருந்து வேலை பார்க்கலன்னு சொல்ல முடியாது. போடுறாங்கன்னு இல்லை, விற்கிறவங்க என்னன்னு தெரியாம தான் வைக்கிறாங்க. அதான் சொல்றேன், அது விற்கிறவங்க ஓரளவுக்கு எஜுகேட் பண்ணணும், ஹாபியஸ்டும் பொறுமையாக கேட்கணும். நிறைய இடத்துல சொல்லணும்னு வந்தா கூட ஹாபியஸ்ட் அவங்க இருக்கிற அறிபறியில லிசன் பண்ண மாட்டாங்க. ஆனா அதே எனக்கு பிரச்சனை வந்து போச்சுன்னா அப்ப அந்த செல்லர் சொல்றது எல்லாத்தையும் கேட்பாங்க. இது நான் நிறைய டே டு டே லைஃப்ல நிறைய கஸ்டமர்ஸ் பார்க்கறதுனால அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ மருந்தை பொறுத்த வரைக்கும் இந்த மருந்து அந்த மருந்து வசதி இந்த மருந்து மட்டம் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு அந்த மருந்து பெஸ்ட்டாக இருக்கா, உங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிச்சா, தட் இஸ் த பெஸ்ட் மெடிசன். அது சால்ட்டாக இருக்கட்டும், ஆன்டி ஃபங்கஸாக இருக்கட்டும், ஆன்டி பேரசைடாக இருக்கட்டும், எனி மெடிசனாக இருக்கட்டும். ஸோ இதுதான் வந்து விஷயம். இதை புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்க மீனை பற்றி தெரிஞ்சுக்க மீன் வளர்க்குறது ரொம்ப ஈஸி. அதை வந்து 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அரை மணி நேரம் ஆச்சா சாரே சாரி, நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ரொம்ப நாளுக்கு அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் இதை போடணும். அப்படியா? ஆமா, எனக்கே பொறுமை இல்லை 1/2 மணி நேரம் உட்காந்து கேட்க. இது கொஞ்சம் ட்ரை சப்ஜெக்ட் தான் இருந்தாலும் மெயினா 2 பாட்டை போடுறதுக்கு ரீசனு, அண்ணா எனக்கு 1.5 GB தானே இருக்கு, எப்படி நான் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் வீடியோ பார்ப்பேன். சரியா போச்சு. இதனாலதான் மெயினா 2 பாட்டு போட ஆரம்பிச்சேன். ஓகே, எப்படியா இருந்தாலும் சரி, மெசேஜ் நம்மளுக்கு கிடைச்சா எதுனா 1 பாட்டா போடு, 2 பாட்டா போடு, 4 பாட்டா போடு. இந்த மெசேஜ் ஹஸ் டு ரீச் தி எண்ட் யூசர். நிறுத்திருக்க மாட்டாரு, உள்ள வரலன்னா நிறுத்திருக்க மாட்டீங்க. அப்படியா? ஓகேப்பா. ஓகே, ஸோ ஸ்பெண்ட் பண்ணி புரிஞ்சது எல்லாருக்கும் புரியணும், அவ்வளவுதான் விஷயங்கள். அதை திருப்பி சொல்றேன், இது எங்க மெடிசன் இல்லை, எந்த மெடிசனா இருந்தாலும் உங்களுக்கு எந்த மெடிசன் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்குதோ அதை யூஸ் பண்ணலாம். இதை தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. நாங்க உணர்ந்த ஃபீட்பேக்கை உங்கள்கிட்ட ஷேர் பண்றோம், அவ்வளவுதான் இந்த வீடியோவோட நோக்கமே தவிர இதுதான் போடணுங்கிற மாதிரி நான் இது இப்போ இன்னைக்குமே சொல்ல மாட்டேன். அதே மாதிரி இந்த மெடிசன் வசதி, இந்த மெடிசன் மட்டும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எந்த மெடிசன், அது சால்ட்டா இருக்கட்டும், இல்லை ஆன்டி ஃபங்கஸா இருக்கட்டும், ஆன்டி பேரசைட், எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ, எது சூட் ஆகுதோ, உங்க பட்ஜெட்டுக்கு எது ஃபிட் ஆகுதோ அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த பெட் ஃபிஷஸ் சிக்னஸ்ல இருந்து காப்பாத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.